புகழ் பறக்கும் மன்னனாய் கடல் எங்கும் புகழ் பறக்கும் தமிழக தலைவனாய் கடமை தவறாது படவைகளை உடைத்தெறிந்து அடிமைகளை வாழ வைத்து உடமைகளை உரிமையாக்கி தேவர்களை வென்று கொடுமைகளை கொண்டு தாய் தேசத்திற்கும் தந்தை இந்திரவாகுக்கும் பிறந்து இன்றையான தென்னிலகைக்கு வேந்தனாய் ராவணே என்று சீரும் சிறப்புமாய் இந்த தென்னிலகையிலே வாழ்ந்து வருகின்றேன். எனக்கு முன்னாக வரக்கூடிய என்னுடைய மந்திரி இதுவரை வரவில்லையே சகோதரா சூத்து வாயில பத்தி நிறுத்து கேட்க மாட்டேன் மாலை சிரிக்கிறாண்டியம்மா என்ன இருக்குமோ ஏம்மா சூத்து காட்டு தாயே ஊத்து கோட்டம்மா தாயே ஐயா வணக்கம் நான் வரதுக்கு என்னடா தாமே கேக்குறீங்க போல எனக்கு முன்னதாக வரக்கூடிய இன்றைய தினம் என்ன காலத்தாமதம் சொல்லான்னு வந்துக்கிறேன் பாருங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு கொஞ்ச நாள் தான் கல்யாணம் பண்ண நானும் ஒண்ணு நான் பண்ணிட்டேன் என்ன பண்ண ஒரு பொண்ணு குழந்தைய பிறந்து போச்சு அழகான ஒரு மகள் ஆமாங்க பிரகட்டா பொண்ணுனா பொண்ணு லவடா பொண்ணு இது இல்லவா பொண்ணுன்ற இது அல்லவா பெண் என்னங்க என் குழந்தை குனிஞ்சு தலையை நிமிந்து பார்க்காது குனிந்த தலையை நிமிந்து பார்க்காது சொல்றாங்க ஆனா பொண்ணுனா பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு நீங்க பார்க்க முடியாது ஊர்லயே பேசுகிறேன் அவ்வளவு பெருமையான மகள் உனக்கு என்ன பண்ணுவானோ ஐயோ எப்படி மாலு மாளிகிறான் மாலு குழந்தை பொண்ணது குழந்தை பொண்ணு அப்படியே பெரிய 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 பொண்ணு ஆகி போச்சு பள்ளிக்கூடமும் படிக்குது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாராட்டுறாங்க என்னத்துக்கு இந்த பொண்ணு குழந்தையானா இடமும் தெரியாது வர இடமும் தெரியாது என் பொண்ணு இருக்கின்ற இடம் தெரியாமல் வளர்த்திருக்கின்றான் பொண்ணுடைய மகளை பொண்ணு பெரிய மனுஷி ஆகி போச்சு வயதுக்கு வந்து விட்டால் ஆமா ஊர்ல எங்க பார்த்தாலும் வண்டி கட்டி வராங்க என் பொண்ணை பாக்கிறதுக்கு எதுக்கு பொண்ணை பாக்குறது கல்யாணம் பண்ணிட்டுதான் அடடே வயதுக்கு வந்த உடனே மணமாலை சூட்டு வண்டி வண்டியா வராங்க வண்டி வண்டியா வந்து வர்றாங்க பொண்ணை பாக்குறாங்க வாரன்ட்டு போயிடுறாங்க குழந்தை அழகு பல்லுல எந்த குறையும் கிடையாது கை கால் கைக்குது அப்படியே கரண்டை கிழங்கு போல இருக்கும் இந்த காலுக்குது வாழை தண்டு போல இருக்கும் பொண்ணுங்க கூந்தல் 60 அடி கூந்தல் என் பொண்ணுக்குதான் 60 அடி கூந்தல் இத்தனையும் குறையிலாத வளர்க்குறேன் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றாங்க அண்ணா பாக்குறாங்க ஆனான்ட்டு போயிடுறாங்க ஏண்டா அழகான மகள் அற்புதமான மகள் அறிவான மகள் இருந்தும் வருகின்ற அனைவரும் வேண்டாம் 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 என்று ஓடுகின்றார்கள். அப்போ உன் பொண்ணுக்கு என்ன குறை? சின்ன குறையாச்சுமா. சின்ன குறையா? என் பொண்ணுக்கு வந்து தவறு பண்ணிருந்தா அங்கே தூக்கி போட்டு நக்கிட்டு இருப்பேன். ஐயா கேட்க மாட்டேன் பொழுது அம்மா அங்கே தூக்கி போட்டு நறுக்கிட்டு இருப்பேன். என் பொண்ணு தவறான பொண்ணு கிடையாது. என்ன ஊர் உலகத்துல என்னென்னமோ நடக்குது, ஏதோ நடக்குது, அப்படியே ஊத்தி மூடிடுறாங்க. என் பொண்ணு அது மாதிரி இருந்தா கூட ஊறி போடுவேன், பின்னி எடுத்துருவேன். அப்படியே போட்டு பொண்ணுங்க சொன்ன ஒரு சின்ன குறைன என்ன குறை? மாப்பிள்ளை வீட்டுல வர்றாங்க, பொண்ணை பாக்குறாங்க, மானான்ட்டு போயிடுறாங்க. சின்ன குறைன ஒரு 3 மாசம் முழாது இருக்குது. ஒரு 3 மாசம் முழாது. இது சின்ன குறையா? ஐயா சின்ன குறையாதே. மூதேவி
அங்கதான் விஷயம் இங்குது. என்ன விஷயம்? ஏன்னா என் பொண்ணு படிச்ச பொண்ணாச்சே. ஆமா. எங்க வீட்டுக்கு ஏத்து விடுங்க கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகி போச்சு. ஆகிவிட்டது. அவன் பொண்டாட்டி குழந்தை கிடையாது. அவன் டைவர்ஸ் பண்ணிட்டான் பொண்டாட்டியா. குழந்தை இல்ல காரணத்தினால் குடும்பமே கலைந்து விட்டது. கலைஞ்சு போச்சு. பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டான். ஆகையோ என் பொண்ணு படிச்ச பொண்ணாச்சா. என் பொண்ணு யோசனை பண்ணுச்சு. யோசனை செய்து 10 வருஷம் கல்யாணம் பண்ணி அவன் டைவர்ஸ் பண்ணிட்டானே குழந்தை இல்லைன்னு. நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி போனோம்னா குழந்தை நம்ம தான் டைவர்ஸ் பண்ணுவான். நம்ம முன்கூட்டி வாங்கி வச்சிருந்தோம்னா அவன் தாலி கட்டினவனே லபுகுன்னு பெத்து கப்புக்குன்னு கையில கொடுத்தான். மூதேவி மூதேவி வேற வந்து வெளியே சொல்ற போறா. அதான் மானம் கட்டி சொல்றேன். இந்த மானம் கட்டி கேட்டுங்கிறான். வன்னியா சொல்றேன் அவனுக்கு சொல்லிங்க சிரிக்கிறாண்டி அம்மா. அது மாதிரிதான் போனேன். சாப்பிடலான்னு போனோம். சாப்பிட போனோம். 2 புண்ணியவதி சாப்பாடு போட்டாங்க. அவங்க நல்லா இருக்கணும். என் மூஞ்ச பார்த்தோன்னா அவங்களுக்கு எப்படின்னு தெரியும். எனக்கு கொஞ்சமா வைக்கிறாங்க. உனக்கு வாரி வாரி வைக்கிறாங்க. எங்க போனாலும் என் மூஞ்ச பார்த்து யாருக்கும் பிடிக்காது போல. வாரி வச்சானு செனார் 4 பூண்டு செனாத்தையும் பொட்டாய் பத்துக்கிறான் போது எனக்கு தெரியும். யாரு முடிஞ்சா வெளியே கவுண்டர் பண்ணி உடனே நான் என்ன பண்ணேன் பேக் மாட்டிக்கின்னு வந்தேன். வந்த உடனே பார்த்தா இந்த ஆள் பத்துங்கிறான் போல. எப்படி மிளகா கட்சி பத்துங்கிறாரு. நான் இந்த கரண்ட் கம்பெனி தான் விழுந்து போயிடுது போல. காய்ச்சல் நினைச்சுட்டேன். என் கண்ணு கொஞ்சம் இருட்டா இருந்தது. அவன் இருட்டா இருந்ததா என் கண்ணு கொஞ்சம் மாலை கண்ணு. இது அதான் போல நினச்சி அம்மிக்கு அம்மி பார்த்தா பரல்றாட்டி அம்மா அப்படியா அந்த கண்ணு பிள்ளைல விழுந்து ஏன்னு உட்காந்துங்கிறேன். நான் என்ன கேட்டேன் அவளை பத்து இல்லை அவளுக்கு யாருன்னா உன்னை கேட்டாங்களா? கட்ட கதைகளை கொட்டி அளந்து கொண்டிருக்கு. என்னடா ஆனது? எங்க அண்ணன் பூலாண்டா அண்ணன் பூலாண்டா சென்னையில இருக்கிறான். அண்ணனுடைய மகன் சென்னையில இருக்கின்றான். அவன் பொரியல பார்த்து இந்த அடிச்சான். பொரியல செல்லு பொரியல விஷயம் தெரிஞ்சுவேன். இதே போன் வத்தினா யார் பார்த்து கேட்டு திடீர்னு போன் வச்சுனா ஹலோ பொறுமையா யாருமா புண்ணுங்க ஏமா எங்கம்மா கீரை மர்றான் இல்லையா? மர்றான் நீ என்ன பண்ற? சாமான் போட்டுக்கிறியா? இருங்க நீ மட்டும்தான் போறியா? கூட யாருமா வந்துக்கிட்டியா? அம்மாவும் சேர்த்து போட்டுக்கிறாளா? கூட ஆயா வந்துக்கிறாங்களா? என்ன சாமான் போட்டுக்கிறா? மளிகை சாமானா? சேட்டா கூட ஆயா வந்து அது வரை கண்ணு தெரியாது கேள்வி வருது. ஏமா அந்த பைபாஸ் ஓட்டு பண்ணிட்டு பஸ் வந்து ஆயா தூக்கி அதில் போட்டுப்பாமா. அம்மாவுக்கு ஒரு 3 நம்பரை விட்டா சொல்லுமா. லாஸ்ட் நம்பரா? நீ போட நம்பர் நான் போடுறேன். நம்பர் மட்டும் சொல்லு. சொல்லி நான் செல்லி ஏற்றிக்கிறேன். என்னம்மா தெரியுமா? சொல்ல 90 நம்பர் 90. அப்புறமா 4 அப்புறம் 6. நீ வச்சிருமா. நான் அம்பலத்துல போடுறேன். வச்சிரு. போது இங்க போது. ஹலோ நான் ஊத்து வைக்கிறேன் பாக்குறேன். தொட்டு தாலி கட்டணுமா? நான் போன் போறேன். நான் தொடர்பு கொள்ள முடியாதான். வேறு ஒருவர் வந்து தொடர்பு கொண்டுக்கிறானா? அவன் தொடர்பு கொண்டு முடிஞ்ச பிற்பாடு சிறிது நேரம் கழிச்சு போய் நான் தொடர்பு கொள்ளணும்.
நான் தான் போன் பேசுறேன். அதான் சொல்லுதேன், நீங்க தொடர்பு கொள்ள முடியாது, வேறு ஒரு தொடர்பு கொண்டுக்கிறாங்க. அவங்க தொடர்பு கொண்டு முடிஞ்சு பிற்பாடு சிரிப்பு நேரம் கை சிரி தொடர்பு. இந்த ஜென்மத்தை வச்சுக்கிறேன். என்னத்துக்கு? அவங்க போன் பண்ணாங்களா தாவர பாத்துல இருந்து என்னுடைய ஆட்சியிலே குறை காண முடியுமா? முடியாதுங்க. நான் அமரக்கூடிய சிம்மாசனத்திற்கு படிகளாக யாரை அமர்த்திருக்கின்றேன்? 9 நவகிரகங்கள். 9 நவகிரகங்க. அந்த நவகிரகங்களினுடைய முதுகின்ற நவகிரகங்களினுடைய முதுகின் மேல் நடந்து வந்துதான் என்னுடைய சிம்மாசனத்திலே சூத்து வாயில பச்சுக்கு சொல்லுங்க. அப்படி அந்த நவகிரகங்களையே பொறிகளாக அமர்த்திருக்கின்றேன். அது மட்டுமா, எந்தனுக்கு எதிரி யாராவது பிறந்திருக்கின்றானா? உங்களுக்கு எதிரி உங்களை ஆட்ட முடியுமா, அசைக்க முடியுமா? எப்படியாப்பட்டவங்க பிறக்கத்தான் முடியுமா? நம்ம ஆன்ஸ் எப்படியாப்பட்ட ஆன்ஸ்? தோல் தினவு, தோல் தினவு, தோல் தினவு, தோலினுடைய பலம் நமக்கு நிகர் யாருமே இல்லை. இனி பிறக்க போவதும் இல்லை. என்னுடைய இலங்கையோ எத்தனை வீதிகள்? 1008 வீதிகள். 1008 வீதிங்க. ஒவ்வொரு வீதிக்கும் 108 சிவலிங்கங்களை அமர்த்திருக்கின்றேன். 1008 வீதிகள், வீதிக்கு 108 சிவலிங்கம் அமர்த்திய சீரும் சிறப்போடு இந்த திருநகை ஆட்சி வருகின்றேன். நமக்கு யாரும் கிடையாது. அப்படி யாராவது இருக்கின்றார்களா என்று திக்விஜயம் புறப்பட வேண்டாம். புறப்படு திக்விஜயம்.